ரைட். ஆறாவது உலர் பேப்பர் இல்லையா? ஆறாவது உலர் பேப்பர். ఒక పేపర్ పర్ ரைட். ஆறாவது, உறாவற்றதும் திணிவற்றதுமான கப்பி ஒன்றுக்கு மேலாக செல்லும் பாரமற்ற பாரமற்ற விரிபடா விளையொன்றின் முனைவுடன் இணைக்கப்பட்டவையும் ஒவ்வொன்றும் கேபிட்டலும் திணிவை உடையவுமான இரு சர்வசம பொருட்களான எக்ஸும் பையும் படம் காட்டுகின்றது. ஆரம்பத்தில் இப்பொருட்கள் இவ்விலை தொய்யாது இருக்குமாறு நிலையாக பிடிக்கப்பட்டு பின்னர் மெதுவாக விடுவிக்கப்படுகின்றன. எக்ஸின் மீது தாக்கும் விசைகளையும் பையின் மீது தாக்கும் விசைகளையும் திறப்பட்டுள்ள படத்தில் சுட்டி காட்டுக. இதுல தாக்குற விசையின் பிரமாணத்தை நீ குறிச்சு காட்டணுமா இருந்தா ஒன்று இவற்றை திணிவு திறப்பட்டு கேபிட்டல், இவற்றை திணிவு விடாம திறப்பட்டு கேபிட்டல். அப்ப ஒன்று இவற்றை நிறைந்த பெருமானம் கீழ் நோக்கி இருக்கணும். அப்ப நிறைந்த பெருமானத்தை குறிச்சு கொள்வா எம்ஜி. அடுத்த இந்த இலையில வார இழுவேண்ட பெருமானம் டி எடுத்தா லேசான நீள அலையா இருந்தா ஒரு இலையில ஒரு இழுவதான் பெறும். அவ இங்க வார பெருமானம் டி, இங்க வார பெருமானம் இலையில வார இழுவ டி. அதே நேரம் இவற்றை நிறைந்த பெருமானம் பெறவணும் எம்ஜி. நிறைந்த பெருமானம் பெறவணும் எம்ஜின்னு பெறவணும். ஓகே, இப்ப ஒரு இலையில ஒரு இழுவதான் பெறப்போகுது. அப்ப இங்க இருக்கிற விலையில் விசைன்ற பெருமானம் எவ்வளவு கேட்டேன். விலை நிறை இங்காலையும் பாரு நிறை ஒன்றை ஒன்று எதிர்க்கிற மேத்தான் நிறைந்த பெருமானம் பெறும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற விலையில் விசை என்ன இருக்கணும்? பூச்சியமா இருக்கும் சொல்லு. ஏன் சொல்லுவா? இப்ப இங்காலையும் ஒரு 50 கிலோகிராம் நினைவு, அங்காலையும் ஒரு 50 கிலோகிராம் நினைவு தொங்க விட்டா இந்த கப்பியும் சுத்தாதான் அந்த பொருள் அப்படியா நிக்கும். இதுவே இங்கால 50 கிலோகிராம் இங்கால 100 கிலோகிராம் தொங்க விட்டா 100 கிலோகிராம் நினைவு இழுத்து கொண்டு போக 50 கிலோகிராம் நினைவு மேல போகணும். இங்கால ஒரு குண்டு பொடியனையும் இங்கால ஒரு மெல்லிய பொடியனையும் தொங்க விட்டா, ஒரு வாடலையும் தொங்க விட்டா இந்த குண்டு பொடியன் என்ன செய்வான்? குண்டா இருக்கிறவன் இழுத்துக்கொண்டு கீழே வருவான், மெல்லிய பொடியன் தொங்கி கொண்டு மேல போயிடுவான். ஆனா ரெண்டு பேருமே ஒரே வெயிட்டா இருந்தா, ரெண்டு பேருமே குண்டா இருந்தா அசையாது இல்லை. அப்ப விலையிலுச பூஜ்ஜியம். அல்லது எப்படி கதைக்கலாம்டா? இந்த திணிவனான் இந்த கப்பியை விட்டு எடுத்து வெளியில எடுத்தா இங்கால ஒரு கேபிட்டல் திணி வரும் பார். அப்படியே இங்காலையும் ஒரு கேபிட்டல் திணி வரும். இந்த மாதிரி இந்த திணிவை என்ன செய்யலாம்டா? வெளியில எடுத்து வச்சு கேட்கலாம். வெளியில எடுத்து வைக்க இப்படி இந்த திணிவை இந்த ரெண்டுலையும் பிடிச்சா அப்படியே வெளியில எடுக்க வைக்க இந்த கேபிட்டல் எம்ஜி தாக்குற திசையின் எதிர் திசையில தான் பெறும். இதுல வார கேபிட்டல் எம்ஜி தாக்குற திசை. சரியா? அந்த கப்பியை விட்டு வெளியில எடுத்து பேரா ஒன்றுக்கொண்டு எதிராக வர்ற மாதிரி வரும் அந்த விசை. இந்த ரெண்டு திணிவையும் எடுத்து அப்படி வெளியில எடுத்து பார்த்தா இங்கால பக்கம் ஒரு கேபிட்டல் எம்ஜி பார்த்தா அங்கால பக்கம் ஒரு கேபிட்டல் எம்ஜி வரும். எதிரேறா வார மாதிரி வரும். அதே நேரம் இளையில வார இழுவை எல்லாம் ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணும். இதுல வார இழுவை இதுல வார இழுவை எல்லாம் ஒன்று ஒன்று கேன்சல் பண்ற மாதிரி தான் போகுது. அவங்க வார விளையில் விசைன்னு கேட்டா எதிரே திசையில வார விசை எம்ஜி எல்லாம் கேன்சல் ஆகும், இழுவை எல்லாம் கேன்சல் ஆகும். விளையில் விசைன்னு வேற இருக்கணும் பூஜ்ஜியம். விளையில் விசை பூஜ்ஜியமா இருந்தா ஒரு பொருள் ஓய்வா இருக்கணும், இல்லையா மாறாவத்திலே இருக்கணும். இந்த விளையில் விசை பூஜ்ஜியமா இருக்க ஓய்வுள்ள பொருள் தொடர்ந்து ஓய்விலே இருக்கும். மாறா வேகத்துல எங்கிற பொருள் தொடர்ந்தும் அதே வேகத்தோட அதே திசையிலே எங்க வேணும். ஆற்று எத்தனையாவது விதி உனக்கு தெரியும் சொல்லலாம். இது எத்தனாம் விதி? நியூட்டன் முதலாம் விதி. புறவிசை இல்லையா இருந்தா ஒரு பொருள் ஓய்வில் இருக்கணும், இல்லையன்னு சொன்னா மாறாவத்திலே எங்க வேணும். புறவிசை இல்லாத விடத்து ஓய்வில் உள்ளவரும் உடனே ஓய்விலே இருக்கு, மாறாவத்திலே எங்கிறவரும் மாறாவத்திலே இயங்கும். அப்ப இங்க புறவிசை இல்லையா இருந்தா நான் ஓய்விலே இருந்தான் முடிவைக்கிறனா இருந்தா இந்த பொருள் இயங்காது. இதுவே இந்த பொருளை
நான் மாறாவகத்துல கீழ் நோக்கி தள்ளிவிட்டா மாறாவகத்துல இவர் கீழ் நோக்கி வர மாறாவகத்துல இவர் மேல் நோக்கி போவார். இவரை மாறாவகத்துல கீழ் நோக்கி தள்ளிவிட்டா இவர் மாறாவகத்துல கீழே போன இது மாறாவகத்துல மேல போகும். ஓகே தானே? அப்ப சார் எக்ஸின் மீது தாக்கும் விசைகளையும் வையின் மீது தாக்கும் விசைகளையும் தரப்பட்டுள்ள படத்தில் சுட்டி காட்டுக குறிச்சாச்சு. நிறையிலிருந்து இழுவையிலேருந்து எல்லாம் குறிச்சு காட்டணும். எக்ஸ் இழை ஆகியவற்றை கொண்டுள்ள தொகுதி எஸ்ஸின் மீது தாக்கும் விளையில் விசையாது என்ன இருக்கணும்? பூஜ்ஜியம். விளையில் விசை என்ற பிரமாணம் பூஜ்ஜியம். மேலே சுட்டி காட்டப்பட்டவாறு இப்பொருட்கள் விடுவிக்கப்பட்ட பின்னர் தொகுதி எஸ்ஸிற்கு என்ன நடக்கும்? விளைவில் விசை பூஜ்ஜியமா இருந்தா ஓய்விலிருந்து விடுவிக்க என்ன நடக்கணும்? ஓய்விலேயே இருக்கணும். அப்ப தொடர்ந்தும் ஓய்வில் இருக்கும். தொடர்ந்தும் ஓய்வில் இருக்கும் என்ன சரி. உமது விடைக்கு ஆதாரமான பௌதிக விதியை முற்றாக கூறுக. முற்றாக கூறுகண்டா சிலர் எழுதிவிடும் விதி ஒன்றன மாதிரி ஒன்றன் எழுதுன்னு எழுதாவே உள்ளாம். அந்த விதியை நீ முழுமையா அழிச்சுட்டு தான் கேட்கப்பட்டிருக்கா. அந்த விதியை முழுமையா நீ எழுதணும். நியூட்டன் முதலாம் எழுதிவிட்டாப்ல முற்றாக கூறுகன்னா அந்த விதியை முழுமையா எழுதணும். கேள்வியை வடிவா பாய்ச்சி அந்த அதுக்கு என்ன விளக்கம் எழுதணும். சரியா? சில பேர் விதி ஒன்று எழுதி போட்டு எக்ஸாம் கோல விட்டு வெளியே வரைக்க வெளியே எல்லாம் சரியான மேத்தம் மைண்ட்ல இருக்கு. பிறதான் தெரியும் பிள்ளை எங்கெங்க பிள்ளை தெரியாம இருக்கு. எழுதி பழகணும். எழுதிக்கொள். புற விசை தாக்காத விடத்து புற விசை தாக்காத விடத்து புற விசை தாக்காத விடத்து ஓய்வில் உள்ள பொருள் தொடர்ந்து ஓய்வில் இருக்கும். ஓய்வில் உள்ள பொருள் தொடர்ந்தும் ஓய்வில் இருக்கும். ஓய்வில இந்த ஓடு எழுதாது ஓய்வில ஓய்வில் உள்ள பொருள் தொடர்ந்து ஓய்வில் இருக்கும். மாறா வேகத்துடன் இயங்கும் பொருள் தொடர்ந்தும் அதே வேகத்துடன் அதே திசையில் இயங்கும். மாறா வேகத்துடன் இயங்கும் பொருள் தொடர்ந்தும் அதே வேகத்துடன் அதே திசையில் இயங்கும். டி பார்ட் இழை தொய்யாது இருக்க நிலை பியில் பிடிக்கப்பட்டுள்ள எக்ஸின் மீது சிமோலின் தினுடைய ஒரு பொருள் சற்று இப்போது வைக்கப்பட்டு பின்னர் எக்ஸ் ஆனது ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகின்றது. பொருள் எக்ஸ் ஆனது பியிலிருந்து கியூவிற்கு வளையத்தை அடையும் வரையும் எக்ஸின் இயக்கத்தை வகை குறிக்கும் வேக நேர வரைவு என்று வரைக. என்ன சொல்லப்படுதுன்னா இதான பி, இது கியூ, இதான் படத்துல வேற. இப்ப இதுக்கு மேல ஒரு சிமோலியம் திணி ஒன்று வைக்கப்படுதா. இதுக்கு மேல ஒரு சிமோலியம் திணி ஒன்று வைக்கப்படுது. அப்ப சிமோலியம் திணி ஒன்று வைக்கப்பட்டா இவருக்கு இப்ப எக்ஸ்ட்ராவா கீழ் நோக்கி மாற விசையின் பிரமாணம் என்னவா இருக்கணும்? சிமோல் எம்ஜி என்ற பிரமாணம் இருக்கணும். அப்ப ஏற்கனவே அந்த விசைகள் எல்லாம் கேன்சல் ஆயிருந்து விளையில் விசை பூஜ்ஜியமா இருந்தது. இப்ப இவருக்கு இந்த கீழ் நோக்கி மாற விளையில் விசை என்ற பிரமாணம் என்னவா இருக்கணும்? சிமோல் எம்ஜி மட்டும். இந்த மற்ற விசை எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. எதுக்கு மட்டும் பெற போதுன்னா இதை எக்ஸ் எடுத்தா இதைத்தான் எக்ஸ் ஆடுத்தினான், இதைத்தான் வை ஆடுத்தினான். இப்ப இவருக்கு மட்டும் இங்கால பக்கமா சிமோல் எம்ஜி என்ற விசை வர போகுது எக்ஸில. அப்ப எக்ஸில சிமோல் எம்ஜி என்ற விசை வருதா இருந்தா இந்த தொகுதிக்கான விளை விசை கீழ் நோக்கி இந்த பக்கமா சிமோல் எம்ஜி. அப்ப ஆர்முடுகள் பிரமாணம் நீ கவனமா இருந்தா விளையில் விசையின் கீழ் மொத்த திணிவண்ட பிரமாணம் தான் ஆர்முடுகள். இப்ப விளையில் விசை என்ற பிரமாணம் என்ன சொல்லுவா? சிமோல் எம்ஜி மற்றெல்லாம் கேன்சல் ஆயிரும். ஆனா திணிவு பேர் சிமோலைமா மட்டும் போடுறையில மொத்த திணிவு அந்த சிமோல் எம்ஜியே அந்த அந்த சிமோல் எம்ஜி என்ற விசையால இயங்க போற திணிவுகள் கேபிட்டலையும் இந்த கேபிட்டலையும் வரும். இது கீழ் நோக்கி வெளியே கிடாப்பா இது மேல் நோக்கி போகும். இது கீழ் நோக்கி வர போகுது. இப்ப மொத்த திணிவண்டா இந்தையும் இந்தையும் அந்த சிமோலையும் பெறணும். அப்ப என்ன பெறணும்? டூ கேபிட்டலையும் பிளஸ் சிமோலையும் பெறணும் ஆரம்பிடுவேன். இப்ப என்ன கேட்டவன்? ஆர்முடுகள் இருக்குது ஓகே, அவன் கேட்டது வேக நேர வரவு. சரியா? வேக நேர வரவு. இந்த தொகுதிக்குரிய வேகம் நேரத்தோட மாறுபடுற வரவுதான் பெறணும். எங்க இருந்து அங்க வர மட்டும் பீல இருந்து கியூ வர மட்டும். பீல இருந்து கியூ வர மட்டும் அந்த சிமோலியம் திணிவு இருக்கிறாருன்னா ஆர்முடுகள் இந்த பிரமாணம் என்ன செய்யும்? அது மாறாது. ஆர்முடுகள் இருந்தாலே பொருளுக்குரிய வேகம் என்ன செய்ய வேணும்? கூட வேணும். ஆர்முடுகள் இருந்தாலே அந்த பொருளுக்கான வேகம் அதிகரிக்க வேணும். அப்ப ஆரம்பத்துல வேகம் பூஜ்ஜியமா இருந்து வேகம் அதிகரிக்க வேணும். இது மட்டும் நடக்க போகணும்னு சொன்னா பீல இருந்து கியூ வெறும் வரைக்கும் நடக்கும். இப்ப வேகம் அதிகரிச்சிருக்கு. ஆர்முடுகள் மாறாதுன்னா படத்தில மாறாத வேகம் கூட வேணும். வேக நேர வர வேண்டிய படத்தில என்ன? ஆர்முடுகள். ஆர்முடுகள் மாறலையா இருந்தா படத்திறன் மாறாம வேகம் அதிகரிச்சிருக்க வேணும். ஓகே, வருவாப் குருவாப். அடுத்தது
அடுத்த கேள்வியை அடுத்த கேள்வியை தொகுதி எஸ்ஸின் மீது இப்போது தாக்கும் விளைவு செய்யாது என்ன இருக்கணும் எம்ஜி ஆரம்ப வருமானம் கேட்டா எம்ஜி என்று டூ கேபிட்டல் எம் பிளஸ் மூலம் விளைவு சார் கேட்டது அப்ப எம்ஜி கியூவில் வளையத்தின் மீது தங்கியிருக்க விட்டு பொருள் எக்ஸ் ஆனது வளையத்தை தொடாது வளையத்துக்கூடாக சுயாதனமாக போகின்றது கியூவிற்கு மாறுக்கும் இடையிலான எக்ஸினர் இயக்கத்தை வகை குறிப்பதற்கு டி பகுதியில் வரையப்பட்ட வேக நேர வளையை நீட்டுக என்ன சொல்றாங்கண்டா இந்த திணிவு இந்த வளையத்துக்கூடாக வருகிறது வேறேக்க இதுல சிமோலேமன் திணிவு அப்படியே தங்கி இருக்கத்தக்கதா இப்ப கீழே வர போற திணிவு கேபிட்டலே மட்டும் இந்த கேபிட்டலே மட்டும்தான் கீழே வருகிறது அப்ப கேபிட்டலே மட்டும்தான் கீழே வருதா இருந்தா இந்த கியூவண்ட புள்ளியை தாண்டின உடனே அவருக்கு அந்த சிமோல் எம்ஜி என்ற விளைவு சேர்க்காது இந்த சிமோலம் எங்க இருக்க போகுது வளையத்துல இருக்க போகுது அப்ப அந்த கியூவண்ட புள்ளியை தாண்டின உடனே விளைவு பூஜ்ஜியம் ஆயிரும் ஏன்னா சிமோலேம் அந்த வளையத்திலே அங்கிருக்கப்பட்டுதான் கீழே கேபிட்டலே பெற போகுது இப்ப விளைவு பூஜ்ஜியம் ஆயினா ஓய்வா இருக்கிற பொருள் வந்து ஓய்வா இருக்கணும் ஒரு வேகத்துல இருக்கிற பொருள் அந்த வேகத்திலேயே அந்த திசையிலேயே திருப்பி அங்க ஓடும் அப்ப இதை என்ன செய்யும் அதே வேகத்தோட கீழே ஆறு மட்டும் பெற ஓடும் அப்ப அதே வேகத்தோட ஆறு மட்டும் வந்திருக்க ஓடும் அதுதான் ஓடும் கியூல இருக்கே என்ன வேகம் இருக்குதோ அதே வேகம் தான் ஆறு வரைக்கும் பெற ஓடும் விளைவு பூஜ்ஜியம் பண்ண அப்ப அதுல நீ ஏற்கனவே கீறப்பட்ட வரைவில இருந்து கியூல இருந்து ஆறு வரைக்குமான வரைவுக்கு இந்த மாதிரி வேகம் மாறா வேகமுடைய வரைவை குறிக்காருன்னா சரிடாப்பா ஜி பார்த்தார் எஸ்ஸின் மீது தாக்கும் விசையை கருதியும் டியிலும் எஃபிலும் மறைந்த வரைவுகளை பாதித்தும் எக்ஸினர் இயக்கத்தின் இயல்பு விளக்குக அப்ப எக்ஸினர் இயக்கத்தின் இயல்பு விளக்குன்னு சொன்னா பியில இருந்து வரைக்கும் மாறா ஆர்முடன் இயங்கி கியூல இருந்து ஆறு வரம் வரைக்கும் மாறா வேகத்துடன் இயங்குகின்றது பியில இருந்து வரம் வரைக்கும் மாறா ஆர்முடன் இயங்கி கியூல இருந்து ஆறுக்கு மாறா வேகத்துடன் இயங்குகின்றது சரி ஓகேவா சரியான வாரா பியில இருந்து வரைக்கும் மாறா ஆர்முடுகள் கியூல இருந்து ஆறு வரைக்கும் மாறா வேகம் மட்டும் ஆர்முடுகள் பூஜ்ஜியம் அதாவது இது போன உங்களுக்கு தெரியும் அந்த திங்கட்கிழமை போன வெள்ளிக்கிழமை ரெக்கார்டிங் போடலாம் முதல் பேப்பர் கிளாஸ் ரெக்கார்டிங் அப்ப அதால அந்த ரெக்கார்டிங் பேப்பர் இப்ப போட்டு விட்டுறேன் தனியே ஆனா நீ உங்களுக்கு அடுத்த கிழமையெல்லாம் உங்களுக்கு வர்றது எஸ்ஏ கேள்வி தான் கூட வருமே நீ ஸ்ட்ரக்சர் கேள்வி இந்த மாதம் முடியத்தான் நீ ஸ்ட்ரக்சர் கேள்வி ஜூக்குலாய் பேரிநாகரிவி அடுத்தது அந்த ஊசல் பிராக்டிக்கல் வீச்சுருள் பிராக்டிக்கல்ல இருந்து அந்த முதலாவது ஸ்ட்ரக்சரா வரப்போற பிராக்டிக்கல் கேள்விகள் எல்லாமே இந்த மாதம் முடிய வரும் இந்த மாதத்துக்கு நம்ம கூட செய்ய போற முதல் பேப்பர் என்ன இருக்கும்னு சொன்னா எஸ்ஏ கேள்வி தான் கூட வரப்போகுது சரியாப்பன் எஸ்ஏ கேள்வி என்றது இயக்கவியல் வரும் நீர் நிலையியலுக்கு ஏன் சுழற்சி இயக்கத்துக்கு ஏன் வரும் மெக்கானிக்ஸ் எல்லாம் வரப்போகுது ஆனா இயக்கவியல் நிலையியல் சுழற்சி இயக்கம் வரப்போகுது அடுத்த கட்டம் நீர்நிலைகளுக்கு ஏன் வரும் எஸ்ஏ கேள்வி மெக்கானிக்ஸ்ல வர எஸ்ஏ கேள்வி வரும் அதாவது வளமையா ஃபைனல் பேப்பர்ல வர முதலாவது டைப்புக்குரிய எஸ்ஏ கேள்வி வரும் அப்ப அந்த முதலாவது டைப்புக்குரிய எஸ்ஏ கேள்வியை பார்த்து முடிஞ்ச பிறகு ஃபைனல் பேப்பர்ல வர முதலாவது கேள்வியா வர ஸ்ட்ரக்சர் கேள்வியில பார்ப்போம் அந்த கேள்வி அவ்வளவுதா ஓகே அப்ப வார இன்றைக்கு அடுத்த கிழமை அடுத்த மாடல் பேப்பர் கிளாஸ்ல வந்து எஸ்ஏ கேள்வி தான் வரும் அதாவது வந்து முதலாவது கேள்வியா வரக்கூடிய எஸ்ஏ கேள்வி இந்த மெக்கானிக்ஸ்ல வர எஸ்ஏ கேள்வி அது சுழற்சி இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் எல்லாம் வரப்போகுது ரைட் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்